இந்தியாவில் அம்பானிலேருந்து அதானி வரைக்கும் எல்லோருக்குமே ஒரே ஓட்டு தான். ஆனால் ஒரு ஃபோட்டோவை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 22 ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னால் ஷாக்காக இருக்கும்ல. ஆமாம், கடந்த வருடம் நடந்து முடிந்த ஹரியானா தேர்தலில் கிட்டத்தட்ட 25 லட்சம் ஓட்டர்ஸை ஃபேக் ஓட்டர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்வேலிட் அட்ரஸ், டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், ஃபார்ம் 6 and 7 மிஸ்யூஸ் பண்ணதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 25 லட்சம் ஓட்டை ஃபேக் ஓட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல ஒண்ணுதான் பிரேசில் மாடல் லாரிசாவோட போட்டோவை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 22 ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நடந்து முடிந்த பல மாநில தேர்தல்களை எடுத்து பார்த்தா ஜான்சினா மற்றும் 7 உயிர் அண்டாட்டக்கருக்குமே இங்க வாக்குரிமை கொடுத்திருந்தாலுமே அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ராகுல் காந்தி இதை முதல் டைம் சொல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களான கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல்களுமே இது மாதிரி முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அபிஷியல் டேட்டாவை வச்சு அவர் பிரஸ் மீட்டே கண்டக்ட் பண்ணாரு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், ஏன் அவர் பிரஸ் மீட் கொடுத்த அபிஷியல் டேட்டாவை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடலாமே அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் போட்டிருக்காரு.